விளையாட்டு, வேடிக்கை, அலங்காரம், பெருமை, போட்டி, இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதை அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் நம்மள பெரும்பாலோர் இன்றைக்கி இந்த நிலையில்லாத உலகத்துக்காகத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மனிதர்களுக்காகத்தான் அல்லாஹ் உலகத்தை படைச்சான். ஆனால் இந்த ஃபார்முலாவை திருப்பி போட்டதுனால தான் இதை கொண்டு உண்மையான பலன் எடுக்காமல் இன்றைக்கி மனம் போன போக்கில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஓட்டம் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும், நிற்கும். அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்க பொறுப்படுத்திக்கிட்டான். ஆனால் உங்களுக்கு கட்டாயமாக சொர்க்கம் கொடுப்பான்னு பொறுப்படுத்திக்கல. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம். மிஞ்சி இருக்கிற சில காலமாவது இந்த துன்யா நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு புரிஞ்சு நிறைய நற்செயல்களை செஞ்சு அல்லாஹ் கிட்ட நிறைய நற்கூலிகளை பெறுவோம். அதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் அல்லாஹுக்காக மஸ்ஜித் அமைக்கிறது. இதில் உங்களுடைய ஒரு சின்ன பங்கு, ஒரு சின்ன முயற்சி, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் யோசிச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு நன்மையை நீங்கள் இறந்த பிறகும் ஈட்டி தரும். பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கோட்டகுப்பம் என்கிற பகுதியில் மஸ்ஜிதுல் பரக்கத் மற்றும் மதரசா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சிறப்பாக இயங்கி வருது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் சுன்னாவை திடமாக போதித்தல், தாவா பணிகள், இளைஞர்களுக்கான சீர்திருத்த சேவைகள், தேர்ச்சி பெற்ற ஆலிம்களை கொண்டு சிறப்பு மார்க்க சொற்பொழிவுகள், அரபு மொழி வகுப்புகள், சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கான மதரசா வகுப்புகள், சுற்றுச்சுகாதார சேவைகள், இலவச உணவு விநியோகம், ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் இதர மனிதநேய சேவைகள் போன்ற பல பணிகளை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. கீத்துக்குட்டாயில் இயங்கி வர இந்த மஸ்ஜித் இப்போது தனது புதிய வளாகத்திற்கு மாற்றம் பெற திட்டமிட்டுள்ளது. புதிய கட்டிடம் பாதியாக கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணி நிறைவு பெற இன்னும் நிதி தேவைப்படுது. தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை என்றும் அல்லாஹ்வுக்கு உதவி புரிந்தால் அவன் உங்களுக்கு உதவி புரிவான் என்றும் நம்ம மார்க்கம் இந்த நிதர்சனமான உண்மையை புரிய வைக்குது. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அதனால இந்த மஸ்ஜித் கட்டுமான பணியில் பங்கெடுத்து அல்லாஹ்வின் தீனை பரப்ப உங்களால முடிஞ்ச உதவிகளை மனமும் வந்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்மையில் முன்னோடிகளாக ஆக்கி நித்திய சொர்க்கத்தை வழங்குவானாக.